கியாரா அம்மையார் வந்து 22 ஜனவரி 1920 இத்தாலியில் வடக்கு இத்தாலியில் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு நகரில் பிறந்தாங்க. அவங்களுடைய திருமணத்தின் பேர் அவங்க கொடுத்த பேர் தான் சில்வியா. அவங்களுடைய தந்தை லூஜி, தாயார் பேர் வந்து லூஜியா லூபிக். அவங்களுடைய குடும்பத்தில் மொத்தம் 3 குழந்தைங்க. இவங்க வந்து 2வது குழந்தை. அவங்க தாய் வந்து நம்மளை போல ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய தந்தை வந்து ஒரு சமூக சித்தாந்தவாதி, அதாவது சோசியலிஸ்ட், கடவுள் நம்பிக்கையை தாண்டி சமூகத்துக்காக யோசிக்கிறவங்க. அதுபோல கியாராவோட உடன் பிறந்தவங்க ஏற்கனவே அவங்களுக்கு 3 பேர். அதுல உடன் பிறந்தவங்க வந்து ஜினோ அப்படிங்கிற ஒரு பிரதரும், லிலியானா மற்றும் கர்லா அப்படிங்கிற சகோதரர்களும் உண்டு. ஜினோங்கிற சகோதரர் வந்து ஒரு பத்திரிகையாளராக பணியாற்றி வர்றாரு. கியாரா வந்து 7 வயசுல அவங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பு, கடவுள் பக்தி ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடவுளுடைய காரியங்கள்ல ஆர்வம் அதிகமாகிட்டே இருந்தது. கரோலின் அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து அவங்களுக்கு கைட் பண்றாங்க. கியாரா வந்து கோயிலுக்கு அழைத்துட்டு போகிறது, ஆன்மீக காரியத்தில் ஒரு வழிகாட்டியா சிஸ்டர் கரோலின் இருந்திருக்காங்க. கரோலின் சிஸ்டர் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கியாரா அம்மையார அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ட்ரெண்ட் அப்படிங்கிற நகரில் உள்ள கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறது வழக்கம். அப்படி போகும் பொழுது ஒவ்வொரு நாள் ஈவினிங் வந்து 3லேருந்து 4 மணி வரை அங்கே நடைபெறுற நற்கருணை ஆராதனையில் பங்கு பெறுவது வழக்கம். கியாரா வந்து அந்த 1 மணி நேரமும் முழங்கால் படிட்டு தான் இருப்பாங்க. அந்த 1 மணி நேரம் முழங்கால் படிட்டு வேண்டும் பொழுது என்ன அவங்களுடைய சிந்தனை இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னா, இயேசுடைய ஒளி அவங்களுக்குள்ள எப்பொழுதும் புக வேணும் அப்படிங்கிறது. அவங்களுக்குள்ள ஃபுல்லாக இயேசுவோட ஒளி மட்டும்தான் இருக்கணும்னு அந்த நற்கருணையை உற்று நோக்கிட்டே இருப்பாங்க. இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்கல, கண் சிமிட்டாமல் அதையே பார்த்துட்டு அந்த நற்கருணையிலேருந்து இயேசுவோட ஒளி அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு பார்த்துட்டு இருப்பாங்களாம். அதுபோல் இருக்கும் பொழுது அவங்க சில நேரங்களில் மயங்கி விழுந்து மற்றவங்க தூக்கிட்டு போகிற நிலைமைலாம் வந்துருக்கு. அவங்களுடைய ஜெபம் என்ன, அந்த நற்கருணை ஆண்டவர்கிட்ட அவருடைய ஜெபம் என்ன அப்படின்னா, ஒளியான இயேசுவே உமை உற்று நோக்கும் எனக்குள்ளாக வந்தருளும், என் ஆன்மாவுக்குள் ஒளி தாரும். இந்த ஜபத்தை அவங்க ரிப்பீட்டாக சொல்லிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள பல்வேறு அனுபவங்கள் கடவுள் வந்து உணர்த்துவதா அவங்க உணர்றாங்க. கியாராவுக்கு 10 வயசு இருக்கும் பொழுது தீவிரமாக அவங்க வந்து நோய்வாய்ப்படுறாங்க. உடம்பு முடியாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் போர் சமயங்கிறனால ஒரு பயங்கரமான நோய், அந்த நோய்க்கான மருந்து மாற்றங்கள் கிடைக்காதனால அவங்கள போல பல்வேறு மக்கள் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவங்க மருந்து கழுவினாங்க. ஆனால் கியாரா வந்து மருத்துவர்களால் கைவிடப்பட்டிருந்தாலும் அவங்களுடைய அப்பா வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு அறுவை சிகிச்சைக்கு ஒத்துக்கிறாரு. கையெழுத்து போட்டு கொடுத்து இந்த அறுவை சிகிச்சையை போட்டு பண்ணலாம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு இணங்க அவங்களுடைய அம்மா வந்து நிறைய ப்ரேயர் எடுக்கிறாங்க. அந்த சிஸ்டர் கரோலின் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கிட்டையும் அவங்க கியாராவோட ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லி கியாராவுக்கு இந்த நிலைமை மாறணும் அப்படின்னு ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து கியாராவுடைய வழிகாட்டி அந்த சிஸ்டர் கரோலின் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கோயிலில் மெழுகு ஏற்றி வழக்கமாக அவங்களுக்காக வேண்டிக்கிறாங்க. அப்போது அந்த சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க கியாராவோட அம்மா கிட்ட அப்படின்னா, எது நடந்தாலும் அது இறை விருப்பப்படியே ஆகட்டும் என்று கூறி அவர் தேற்றுறாங்க. இறை அருளால இத்தனை பேருடைய ஜெபத்தினால கியாரா வந்து பூரண சுகம் பெற்று அவங்களுடைய ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து உயிர் பெற்று திரும்பி வராங்க. வந்ததுக்கப்புறம் 1938ஆம் வருடம் அவங்களுக்கு 18 வயது ஆயிடுச்சு. அப்போ அவங்களுடைய ஆசிரியர் படிப்பை முடித்து ட்ரெண்ட்ல உள்ள ஒரு தொடக்கப்பள்ளியில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே வெனிஸ் நகர பல்கலைக்கழகத்தில் தத்துவவியல் படிச்சுட்டு இருக்காங்க. 1939ஆம் ஆண்டு கத்தோலிக்க இளையோர் இயக்கம் சார்பாக அன்னையின் திருத்தலம், அதாவது லொரேட்டோ அப்படிங்கிற நகரில் அன்னையினுடைய திருத்தலம் ஒன்று, நம்மளுடைய வேளாங்கண்ணி போல அங்கே ஒரு திருத்தலம். அந்த திருத்தலத்தில் நடைபெற்ற இளையோருக்கான இயக்கம் சார்பான ஒரு நிகழ்வில் கியாரா தனக்குடைய அழைப்பு என்ன அப்படின்றத உணர்றாங்க. லொரேட்டோ ஆலயத்துக்குள்ள திருக்குடும்பம் வாழ்ந்து வீடு அமைந்தது. கியாரா வந்து அந்த சின்ன கோவிலுக்குள்ள அடிக்கடி சென்று அந்த திருக்குடும்பத்தோடு அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய வழக்கம் இருந்தது. அங்கே வந்து இயேசு, அன்னை மரி, யோசேப்பு இவருடைய குடும்பத்தை வந்து கண் முன்னாடி பார்க்குற மாதிரி அந்த வடிவம்
துவங்குறாங்க. திருச்சபையில் உருவாக இருக்கும் ஒரு புது வாழ்வியலை இறைவன் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். அதுதான் அந்த 4ஆம் வழி. திரு குடும்பத்தை போன்று ஒரு குடும்பமாகவும் அதே நேரத்தில் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாகவும் வாழ்கின்ற அழைப்பு. இல்லறம் துறவரம் கடந்து இந்த 4ஆம் வழிக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற புரிஞ்சுட்டே நினைக்கிறேன். ஒரே குடும்பமாகவும் அதே நேரத்தில் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாகவும் வாழ்கின்ற அழைப்பு தான் இந்த போக்கலாரே அப்படிங்கிற அமைப்பு. அவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த தூண்டுதலுக்கான காரணம் இதுதான். கியாரா அனுபவித்த இந்த அனுபவத்தோடு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பிரான்சிஸ்கன் 3ஆம் சபை அப்படிங்கிற ஒரு சபையில இணைகிறாங்க. இதெல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய லைஃப்ல நார்மலா காலையில ஒரு நாள் ரொம்ப குளிர், பால் வாங்கிட்டு வர சொல்லி அவங்க அம்மாவை கடைக்கு போக சொல்றாங்க. அப்போ பால் வாங்க போகணும் அப்படின்னா 2 கிலோமீட்டர் அவங்க பயணம் செஞ்சு போகணும். அப்படி போற பொழுது கடவுள் இயேசு அவங்க கிட்ட பேசுறதா உணர்றாங்க. என்ன வார்த்தை அப்படின்னா, ஏன் உன்னை எனக்கு முழுமையாக அர்ப்பணிக்க கூடாது, உன்னையே எனக்கு கொடுத்து விடு. கியாராவோட காதுல இறைவனே சொல்ற மாதிரி இந்த வார்த்தை ஒலிக்குது. ஏன் உன்னை எனக்கு முழுமையாக அர்ப்பணிக்க கூடாது, உன்னையே எனக்கு கொடுத்து விடு. இதுதான் அவங்களுடைய அழைப்பா அதை தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் புது பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த ஆழமான அனுபவத்தை அங்கேயே நிறுத்தி விடாம அந்த குரலை அவங்களுடைய வாழ்க்கையில வாழ்வாக்கணும்னு நினைச்சு விண்ணகத்துல இருந்து அந்த குரல் வந்ததா நினைச்சு அந்த குரலுக்கு ஆம் அப்படின்னு பதில் சொல்றாங்க. வீடு திரும்பியதும் இவங்களுக்கு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சத அவங்களுடைய ஆன்மீக இயக்குனர், அதாவது நம்ம ஃபாதர் போல ஒரு ஃபாதரை ஒரு கடிதம் மூலியமா தொடர்பு கொள்றாங்க. அப்போ அந்த ஃபாதர் சொல்றாங்க, அவசரப்பட வேணாம், சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி யாராவது பதில் சொல்றாங்க. தொடர்ந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நாள் காலையில ஆலயத்துக்கு வருமாறும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் தருணம் நெருங்கி விட்டதாகவும் எழுதியிருந்தார். வெயிட் பண்ண சொன்ன அந்த ஃபாதர் ஒரு நாள் சொல்றாரு, மார்னிங் சீக்கிரமா வாங்க, இன்னைக்கு கடவுளுக்கு உங்களை அர்ப்பணிக்கும் தருணம் அப்படின்னு சொல்லி கியாராவை அழைக்கிறாரு. கியாராவும் சென்று அவரது முன்னிலையில் கடவுளுக்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தார். கடவுள் மட்டுமே எனது வாழ்வு, இனி எச்சூழலிலும் அதிலிருந்து பின்வாங்க போவதில்லை என்று உறுதி எடுத்துக்கொண்டார். அவருடைய அர்ப்பண வாழ்க்கைக்கு அவர் எடுத்த ஒரு வாழ்வாக்கு இந்த வார்த்தைகள் தான், கடவுள் மட்டுமே எனது வாழ்வு, இனி எச்சூழலிலும் அதிலிருந்து பின்வாங்க போவதில்லை. அது எப்போ அப்படின்னா 1943ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 7ஆம் நாள் கியாராவோட வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கற்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை பாட்டை கடவுளுக்காக அந்த ஒரு வார்த்தை பாட்டை ஏற்று அவருடைய வாழ்வு முழுவதையும் கடவுளுக்காக அர்ப்பணிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த நாள் இந்த டிசம்பர் 7. அந்த நாளை தான் நம்ம போக்கலாரே இயக்கத்துடைய தொடக்க நாளாக புனித கிளாரா அப்படிங்களுடைய வாழ்வால் இருக்கப்பட்டது. நம்ம தொடர்ந்தே பார்த்தோம் இல்லையா, அவருடைய இயற்பெயர் என்னன்னு. அவங்களுடைய இயற்பெயர் சில்வியா அப்படிங்கிற பெயரை புனித கிளாரா அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க ரொம்ப ஈர்க்கப்பட்டனால கியாரா அப்படின்னு இவங்களுடைய பெயரை மாற்றம் செஞ்சுக்கிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் தான் 2ஆம் உலக போர் ஆரம்பமானது. கியாராவோட படிப்பு, கியாரா என்ன படிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு அந்த படிப்பு தடைபடுச்சு. 1904ஆம் ஆண்டு மே 13ஆம் நாள் அந்த 2ஆம் உலக போரின் போது ட்ரெண்ட் அப்படிங்கிற நகரம், அவங்க பிறந்த நகரம் இருக்கு இல்லையா, அந்த நகரத்துல வெடிகுண்டு தாக்குதல் அதிகமானனால கியாராவோட வீடு, அவருடைய உடைமைகள் எல்லாம் அந்த ட்ரெண்ட் நகர வெடிகுண்டு தாக்குதல்ல எல்லாமே பாழாயிடுது. அப்போ அவங்க அந்த நகரத்துல இருந்து காலி பண்ணி கியாரா அவங்களுடைய அழைப்பை முன்னிட்டு அந்த நகரத்துக்கு காலி பண்ண மறந்துட்டாங்க. ஆனா அவங்க குடும்பங்களோடும் அந்த நகரத்துல இருந்து வெளிக்கிளம்புறாங்க. எங்க பார்த்தாலும் இடிஞ்ச பொருட்கள், குப்பைகள், அழிவினுடைய அவலங்கள், கட்டிடங்கள், எங்க பார்த்தாலும் மனிதர், அந்த மரண அந்த கோல சத்தம் எல்லாமே தான் சுத்திலும் கேட்டுட்டே இருக்கு. அது இப்ப ரொம்ப கொடூரமான சூழலா இருந்திருக்கும் இல்லையா. அந்த நிலைமையிலையும் கியாரா அவங்களுடைய அழைப்புக்காக அந்த ஃப்ரெண்டு நகரில் தங்கியிருக்காங்க. அவங்களுடைய தோழியர் சில பேரையும் சேர்த்து இது போல இந்த போர்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவுறதுக்காக முன்வராங்க. உதவும் போது அவங்களால இயன்ற உதவிகளோடு அமைதிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் அவங்க தோழிகளோடு இணைந்து ஜெபிக்கிறாங்க. தொடர்ந்து அந்த குண்டு வீச்சு நடந்துட்டே இருக்கு. உலகில் உள்ள எல்லாமே வீணிலும் வீண், அழிந்து போகக்கூடியவை அப்படிங்கிறவங்க அவங்க கியாராவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் உணர்றாங்க. எவ்வளோ சொத்துப்பட்டு என்ன சேர்த்தாலும் எல்லாமே வீண் தான், உலகத்தோட எல்லாமே வீண் தான் அப்படின்னு அந்த சூழல்ல அவங்களுக்கு நல்லாவே புரியுது. நம்முடைய எண்ணங்களும் கனவுகளும் பலவாக இருக்கலாம்.
வீடு கேராவுக்கு அளிக்கிறது. கப்புச்சின் அப்படிங்கிற ஃபாதர் அவங்களுடைய அந்த வளாகத்தில் கேராவுக்கு ஒரு வீடு கொடுக்குறாங்க. லொரேட்டோவை நினைவுபடுத்தும் அவ்வீட்டில் கேரா தனது தோழிகளுடன் தங்கி தமது ஆன்மீக பயணத்தை தொடங்குகிறார். இதுவே முதல் போக்கலாரை குடும்பம். அந்த வீட்டில் பெற்றோரோடு இல்லை, கேரா அவங்க தோழிகளோட தங்கியிருக்காங்க. அதை முதல் போக்கலாரே வீடு அப்படின்னு சொல்றாங்க. இறைவன் இவர்கள் செயலாற்றுவதை உணர்ந்த ட்ரெண்ட் நகரின் பேராயர் 1947ஆம் ஆண்டு இவ்வியக்கத்திற்கான அதிகாரப்பூர்வ ஒப்புதலை வழங்கினார். ஒரு இயக்கம் தொடங்கணும் அப்படின்னா அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு முக்கியம் இல்லையா? இவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அது பேராயர் ட்ரெண்ட் நகருடைய பேராயர் 1947ஆம் ஆண்டு அதற்கான ஒப்புதலை வழங்குகிறார். 1948ஆம் ஆண்டு இயக்கத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஆண்களுக்கான குழுமம் ட்ரெண்ட் நகரில் உருவானது. முதல்ல பெண்களுக்காக கேராவும் அவங்களுடைய தோழிகளும் இணைந்து உருவாக்கிய இந்த அமைப்பு பிற்காலத்தில் அடுத்த ஒரு வருடத்தில் ஆண்களுக்கான குழுமமாகவும் உருவெடுக்க ஆரம்பிச்சது. அதே ஆண்டு எழுத்தாளரும் அரசியல்வாதியுமான ஜினோ ஜோர்தானி அப்படிங்கிறது அவருடைய 4 குழந்தைகளோடு சேர்ந்து போக்கலாரை குழுமத்தில் முதல் இல்லற உறுப்பினராக இணைந்துள்ளார். இந்த இயக்கத்திற்கு இயக்கத்தின் வளர்ச்சிக்கு இவருடைய இணைவு வலு சேர்ப்பதாக அமைஞ்சது. இந்த மாதம் வாழ்வாங்க வாட்டு புக்கில் இந்த ஜியோ ஜோர்தானி அப்படிங்கிறவருடைய ஒரு வரலாறு கட்டுரை போக்கலாரை செய்தி அப்படிங்கிறது இருக்கும். அதை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கடவுளின் அன்பிற்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும். எப்படி பதில் கொடுப்பது? இது அவங்க பல நேரங்களில் சவால்களை ஒன்று. கடவுளுடைய அன்பிற்கு நாம் எப்படி பதில் கொடுப்பது? இந்த வார்த்தைக்கு கேரா லூபிக்கின் கேள்விக்கு அவர் கண்டுபிடித்த பதில் தான் இந்த போக்கலாரை இயக்கம். திருச்சபைக்கு உறுதுணையாக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் போக்கலாரை இயக்கம். கடைசியா ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா போக்கலாரை அமைப்பு அப்படிங்கிறது திருச்சபைக்கு உறுதுணையாக இருக்க ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் கடவுளின் அன்பிற்கு பதில் கொடுப்பதற்காக துவங்கப்பட்ட இயக்கம். இப்போ உங்களுக்கு இல்லாமல் ஒரு போக்கலாரை இயக்கம் என்ன அப்படின்னு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு சொல்லுறேன். அதை துவங்கிய அந்த கேரா அமைப்பு நம்மளுடைய நினைவஞ்சலி நன்றிகளை தெரிவிக்கும் விதமாக இப்பொழுது பெரியவர்கள் வரிசையாக மலரஞ்சி கூறி அவர்களுக்கு